பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை. ஏன்னா இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கூட எடுத்திருப்பீங்க. வாக்குத்தத்தம் என்பது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிளாங்க் செக். அதை கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய நினைவுகளை அவர் அறிவார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். சங்கீதக்காரன் சொன்னால நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சங்கீதம் 103:15 சொல்லுகிறார். அவர் நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன். அதனாலதான் தாவீது சொல்றார் 139 சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறவாததற்கு முன்னே நீர் என்னை இதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் நினச்ச உடனே நடந்துடணும் அப்படின்னு. இல்லைங்க, நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னே கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ஏற்ற சமயம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதினதின் காலத்தில் அவர் கட்டாயம் தந்தே தீர்வார். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற முடிவை அவர் நன்மைக்கு எதுவாக தான் தருவார். நாம் அவரை எப்படி தேடுகிறோம்? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கையில் எடுத்து எரேமியா 29:13 கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்போது அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் 29:13 அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தி எனக்கு, இதுவரையில் உதவி செய்தி, இதுவரையில் உதவி செய்தி ஐயா, இதுவரை உதவி செய்தி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை.
Jehovah Papa, Jehovah Rapha, Jehovah Rapha, Jehovah Rapha, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. Jehovah Nissi, Jehovah Nissi, Jehovah Nissi, Jehovah Nissi, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு வெற்றி தந்தீரே நன்றி ஐயா, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா, வெற்றி நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மேலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நன்மைக்காக தான் நினைச்சிருக்கார், தீமைக்கு அல்ல. ஆனா நாம என்ன செய்யணும்? வாசிங்க 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். இன்னைக்கும் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்க முழு இருதயத்தோட, என வேதத்தில் பார்க்கிற ஒரு மனுஷன் தேடினான், முழு இருதயத்தோட தேடினான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தீமேயுவின் மகனான பர்த்திமேயு. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். சரி. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட போறாங்க. ஏன்னா எரிகோ உங்களுக்கு தெரியும். எரிகோ எப்படிப்பட்ட பட்டணம்? லேமியன் ஒரு பக்கமா விலகி போய், ஆசாரியன் ஒரு பக்கமா விலகி போய், நல்ல சமாரியன் வந்து தூக்கி சுமந்த சத்திரத்தில் ஒப்படைத்த அந்த எரிகோவுக்கு போகிற பாதை. ஏன்னா நாமளும் பாடுறோம், யோர்தானை கடப்போம் அவர் துதியால், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால். நம்முடைய பலத்தால் முடியாது. ஏன்னா எரிகோ கோட்டை எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரதங்கள் ஓடுற அளவுக்கு இருந்துச்சான், அவ்வளோ பெரிய கோட்டை. ராகாப் அந்த அலங்கத்தின் மேல் குடியிருந்தாள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர் தான். ஆனால் முழு இருதயத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு ஆத்மாவோட, முழு உள்ளத்தோட தேடுறோமா? எல்லா இடத்துக்கும் போகிறோம், இங்கேயும் தேடி பார்ப்போம், அப்படி தேடுறோமா?
ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். இந்த குழந்த கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது, அது வாட்டில் எங்கிட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு பிறப்புலேயே காது என்ன செய்யலை, செயல்படலை. நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு யாருமா சொன்னா? இல்லை பிரதர், எல்லா இடத்துக்கும் போனோம், ஒவ்வொரு சர்ச்சுக்கா சில இடங்களுக்கு தூக்கிட்டு போனோம், எல்லா இடத்தையும் நான் சொல்ல விரும்பலை, எல்லா இடத்துக்கும் போனோம், இங்கேயும் போய் பார்ப்போமே வந்தேன். அப்படி தேடுறீங்களா? முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிற தேவன் வெளிப்படுவார். எனக்கு கண்பானவர்களே, ஏன்னா அவர் வைத்திருக்கிறது நமக்கு தெரியாது. ஏசாயா 64 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 64:4 வாசிக்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உண்மையா முழு இருதயத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு பலத்தோட காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமா, ஏன்னா அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற காரியம் அத்தனை ஆசீர்வாதம் உண்டு. அது நம்ம காதுக்கு கேட்கும் போதே நமக்கு விசுவாசம் வருது, ஆனால் நம்ம காதால் கேட்டதில்லை. முழு பலத்தோட, முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட தேடினவங்க பெற்றுக்கொள்ளலையா? இந்த தீமேயுவின் மகனான பர்திமேயு இயேசு எரிகோ விட்டு புறப்பட போகிறார். சீசரும் கூட வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும்போது யாரோ அவனுக்கு சொல்லியிருப்பாங்களோ சொல்லலையோ தெரியாது, ஒரு வேளை கேட்டுப்பான், எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, என்ன கூட்டம் போகுது பிரதர், என்ன இவ்வளோ பேர் போகிறாங்களே திடீர்னு, என்ன இன்னைக்கு விசேஷம்? அங்கே சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தர் போகிறார். யாருங்க? அவர் இயேசுவா? அவரா? அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார்னு அவன் இருதயத்துக்குள்ள முழு உள்ளத்தோட கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். அவ்வளோதான் அவனுடைய ஜெபமே. இதைத்தான் சொல்லி 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 கூப்பிட்டான். என்ன? தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். நாம் இன்னைக்கு எங்கே இருந்து தேடுறோம்? அறகுறை நம்பிக்கையோடையாவது தேடுறோம். ஆனால் அவன் முழு இருதயத்தோடு, ஏன்னா அவன் பிறவியிலிருந்தே பார்த்தது கிடையாது, கண்ணு தெரியாது. வாழ்க்கையில் கண்ணு இல்லைன்னா எத்தனை கஷ்டங்கிறத நீங்கள் வந்து பாருங்க, எங்கள் இடத்துக்கு தெரியும். ஏன்னா 2 கண்ணு இல்லாதவங்க பல வகைப்படும். பிறவியிலேருந்து போகிறது, பாதியில் போகிறது, அண்ட் ஆக்சிடெண்ட், இந்த 3 விதத்தில் போகிறவங்க இருப்பாங்க. முதிர் வயது காலத்தில் போகிறவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனால் பிறவியிலேருந்தே பார்வை இழந்தவங்களாவது கொஞ்சம் நடக்கிறதுக்கு பயம் இருக்காது. ஆனால் அவங்க படுற கஷ்டங்களை நீங்கள் அறிஞ்சு வாங்கணும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு யாரா கூட்டிகிட்டு போவா, எதிர்பார்த்து நிற்பாங்க.
ஆனால் இயேசு சொன்னார், நான் அறியாத வழிகளில் நடத்துவேன், தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போவேன், இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், இத்தனை காரியத்தை செய்து உன்னை கைவிட மாட்டேன். இது அன்னைக்கு பரிதிமேயுக்கு அறிவிக்கப்படலை. இன்னைக்கு நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, படிக்கிறோம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலம், கல்விங்கிறதெல்லாம் எட்டாம் கனியாக இருந்த காலம். அது கண்ணறி அவனுக்கு எங்கே பள்ளிக்கூடம் வச்சுருக்க போகிறாங்க? அவன் எங்கே போய் கல்வியை பெறுவான்? அவனுடைய எண்ணமெல்லாம் யாராவது உதவி செய்யணும், இரக்கம் காட்டணும். உட்காந்து ரோட்டு ஓரத்தில் உட்காந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் தகப்பன் இருந்திருக்கான், தாய் இருந்திருக்கான், இல்லாமல் பிறந்திருக்க முடியாது. இயேசு போகிறார், அந்த வழியில் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அறகுறையாக கூப்பிடலை. ஏன் அப்படின்னா, அவன் கூப்பிட்ட உடனே எல்லாரும் கூப்பிடு, இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்ட பாடுக்கு பலன் கிடைக்க போகுது சொன்னாங்களே யாராவது? இத்தனை வருஷமாக நீ பட்ட பாடுக்கு வேதனை கிடைக்க, வேதனைக்கு ஒரு வழி திறக்க போகுது. ஏன்னா உலகத்தை படைத்தவர் வந்து விட்டார், நம்மை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார். யாராவது அவருக்கு தைரியம் சொன்னாங்களா? அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? டோன்ட் ஷவுட் அகைன் அண்ட் அகைன், கத்தாதப்பா, சத்தமில்லாமல் இருப்பா. எல்லாம் போகிறாங்கல்ல, பேசாமல் இரு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை தடை பண்ணுறது தான் ஆண்டு ஒழிய யாரும் அவன் எதிர்பார்ப்ப நின்று கேட்குறவங்க யாரும் இல்லை. முன்னடப்பார் அவனை பேசாமல் இருக்கும்படி என்ன செய்தாங்களா? அதட்டினார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் உறக்க இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவரை விட்டா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, எந்த வேளையும் ஐயா நீதானே, எந்த வேளையும் ஐயா நீதானே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா 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 என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு.
நீர்தானே என்னாலுமே ஐயா நீர்தானே இன்னிசையா அல்லேலூயா இன்னிசையா அல்லேலூயா இன்னிசையா அல்லேலூயா அல்லேலூயா இன்னிசையா உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. அவனுக்கு இந்த நம்பிக்கை வந்துருச்சு, உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லவே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் கீர்த்தனை பாடுவோம், உம்மையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய் தந்த மண்ணுயிர் ரட்சகனை. அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல் மலைவு கொண்டேன் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சக முகம் பாராய், கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபை இவை இயேசு சுவாமி. அந்த காலத்து பாட்டில் அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு. கள்ளனம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ணும சண்டாளன் பாழும். உள்ளம் கரிந்து உந்தன் உயர் சிலுவையில் அன்பாய், உலையிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி. இன்னொரு வரியில் சொன்னால், பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்துக்குண்டோ இல்லை பரிதவித்தேனே தேடி. தீமையின் மகனான பரிமைக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? இவரை விட்டா இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன கிடையாது, வழி கிடையாது. இவரை தவிர எனக்கு யாரும் இல்லை. அப்பா இருந்தார், தெருவில் விட்டுட்டார். அம்மா இருந்தாங்க, தெருவில் விட்டாங்க. இனி என் வாழ்க்கையில் இவர் தான் என்னை மாற்ற முடியும், எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். முழு இருதயத்தோடு தேடினான். யார் தடுத்தாலும் தேடினான். இயேசு நின்றார், தம்மிடத்தில் அழைத்தார். அவனை பார்த்து ஒரு கேள்வி தான் கேட்டார். என்ன கேள்வி? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? 42ஆம் வசனத்தில் அவர் கேட்குறார். லூக்கா 18 அவனுக்கு வாசிக்கும் போது அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போனான்னு பார்க்கிறோம். லூக்கா 18:42 அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். உடனே அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ அப்படின்னார். உடனே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, முழு இருதயத்தோடு தேடினா நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தே தீர்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் முழு இருதயத்தோடு தேடுறோமா? ஏன்னா அவரால் அன்றி எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் ஒரு காரியத்திலும் வீண் போகவே போகாது. இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இது தொடர்ந்து வர்றதுக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபையை பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் சபை. வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க தான் உட்காந்துருப்பாங்க. தான் உடுத்திருக்கிற சட்டையே என்ன கலர் தெரியாது. தன்னையே என்ன கலர்னு மற்றவங்க பார்த்து சொன்னதை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா தன்னுடைய சரீரத்தை தான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் தான். ஆனால் ஆண்டவரை தேடி வர்றாங்க. இவர்களும் ரட்சிக்கப்படணும். இந்த பாரம் உங்களுக்கும் இருந்தால் இந்த சபைக்கென்று எத்தனையோ காரியம் இருக்கிறது, நீங்கள் உதவலாம். எனக்கு அன்பானுடைய திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் 10 பேர் 12 பேர் தங்கியிருக்காங்க. இட நெருக்கடி. ராத்திரி படுக்கிறதுக்கு சில நேரம் மாடியில் போய்ப்பாங்க, அது தகரம் போட்டிருக்குது. பகல் நேரத்தில் உட்கார முடியாது. ராத்திரியாவது பரவாயில்ல, இன்னொரு அறை எப்படியாவது கட்டணும். ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஆண்டவர் யாரை கொண்டாவது கட்டி தந்தாலும் சரி. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், நாங்கள் கட்டி கொடுத்தா எங்கள் பேரை வைப்பீங்களா? இங்கே பேர் வைப்பேன், ஆனால் நீங்கள் கட்டி கொடுத்தா அங்கே உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுது. எனக்கு அன்பானவர்களே, வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 வேனுக்கு செலவழிப்போம். நல்ல உணவு கொடுத்து ஆவிக்குரிய மன்னாவும் சரீரத்துக்குரிய மன்னாவும் கொடுத்து அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தாங்கலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு நேரம் ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். ஒரு பார்வையற்றோர் மரித்தா
ஃபியூனரல் காரியத்துக்கு எப்போ வச்சுருக்கணும், அதற்கு உதவலாம். 2 கண்ணும் தெரியாதவங்க குடும்பமாக இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். எத்தனையோ பேர் இன்றைக்கி சுகர்னால் ப்ரெஷர்னால் ஐயோ எனக்கு மருந்து மாத்திரை கூட உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்து நிற்கிற மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவலாம். எப்படி உதவ? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் 2 நம்பர் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் தாராளமாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்னிடத்தில் கேளுங்க, எந்த காரியத்துக்கு எதில் எல்லாம் சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை சிலர் கேட்குறீங்க, எங்கள் ஊர் பகுதிக்கு கன்வென்ஷனுக்கு வருவீங்களான்னு. கட்டாயம் வருவேன், ஆனால் முதல்லையே சொல்லணும். ஏன்னா நாங்களும் இங்கே ரெக்கார்டிங்கில் மற்ற தொலைக்காட்சி காரியங்கள் எல்லாம் உண்டு. இதை தாண்டி உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் முதல்லையே கேட்டு டைம் வாங்கினா நிச்சயமாக உங்கள் இடத்துக்கு கன்வென்ஷனுங்களுக்கோ உங்கள் கூட்டங்களுக்கோ வருவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லுங்கள், இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் நினச்சிருக்கிற நினைவை நாங்கள் அறிய முடியாது சுவாமி, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. முழு இருதயத்தோடு தேடின பர்திமேயுவுக்கு கொடுத்தீர். இன்றைக்கு யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு வாய்க்கச் செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூற மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.